தொழிலாளர்கள் கடுமையான பணி, பல சிரமங்கள், ஏராளமான நெருக்கடிகள், தேவையற்ற டிரான்ஸ்பர்கள், சார்ஜ் மெமோக்கள், இவைகளை எல்லாம் எதிர்த்துத்தான் நாம் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் பெருமையோடு பார்க்க முடியும். ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய 76,000 தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து நாம் எப்படி ஆக்ட் அப்ரண்டிஸ்களை நிரந்தரமாக்குவதற்கான போராட்டத்தை வலுவாக எடுத்து வெற்றி பெற்றோமோ, அதே போன்று ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய கேஷுவல் தொழிலாளர்கள், அப்ரண்டிஸ் தொழிலாளர்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் என்று இருக்கக்கூடிய நம்மோடு பணியாற்றக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை நிரந்தரமாக்கக்கூடிய பணியையும் சேர்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது தோழர்களே. அந்த பொறுப்பையும் சேர்த்து நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே நம்முடைய தலைவர்கள் சில பேர் பேசும் பொழுது சொன்னார்கள், இந்த கூட்டணியை நீடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நேற்றைய முன்தினமே DRU கூடி என்ன முடிவெடுத்தது என்று சொன்னால், இந்த கூட்டணி என்பது வெறும் தேர்தலோடு நிற்பதல்ல, தொடர்ந்து இந்த கூட்டணியை பராமரிக்க வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்திருக்கிறோம். அதே போன்று சில தோழர்கள் சொன்னார்கள், 2 கருத்துகள் வந்தது. இப்போது நம்மை நோக்கி பல தொழிலாளர்கள் சங்கமத்துக்கு வருவார்கள், அவர்களை பார்த்து சேர்த்துங்க, எச்சரிக்கை நல்லது. ஆனால் இது தொழிலாளர்களுடைய சங்கம். பல காரணங்களுக்காக சில தொழிலாளர்கள் நேற்று வரை DRU இல்லாமல் இருக்கலாம். நம்மை போன்று தியாகத்தை சந்திக்க முடியாத காரணத்தினால் சில பேர் வெளியே நிற்கலாம். இப்போது அவர்கள் நம்மை நோக்கி வரும்பொழுது இருகரம் கொடுத்து வரவேற்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அப்போதுதான் நீங்கள் சொன்ன அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னால் 76,000 அல்ல, எத்தனை ஆயிரம் ரயில்வே தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் DRU உறுப்பினர்கள் என்று நாம் கொண்டு வந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்கும் தோழர்களே. செங்கொடி இயக்கம் என்பது இன்று நம்முடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை மட்டுமல்ல, அந்த துறையை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தையும் சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கு பிரச்சனைகள் வந்தாலும் தமிழகத்தில் கடந்த இந்த ஆண்டு 24 முடிய போகிறது. கடந்த ஆண்டினுடைய பாதியிலே இருந்து நாம் பார்த்தால் அரசுடைய கொள்கைகளை பின்னுக்கு தள்ளி போராடி இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்முடைய அமைப்பு என்பதை மறந்துவிட முடியாது. என்னென்ன போராட்டங்கள்? தமிழக அரசு 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தியது. நம்முடைய SRM தலைவர் அங்கத்தான் சீட்டு கேட்டு நிற்கிறாருன்னு வச்சுங்க. 12 மணி நேரமாக உயர்த்தியது. தமிழகத்தில் ஒரே சங்கம் CIT என்கிற அமைப்பு தான் மற்ற எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவு, தமிழக அரசு தீர்மானித்த நிறைவேற்றிய அந்த சட்டத்தை ஒரே வாரத்தில் திரும்ப பெறக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறோமே, அதில் DRU பங்கு இல்லையா? DRU தோழர்கள் தமிழகம் பூராவும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இயக்கங்கள் நடத்தவில்லையா? எந்த அரசாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட்டுகளுடைய நிர்பந்தத்திற்கு பணியக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதை எதிர்ப்பதுதான் செங்கொடி இயக்கத்தினுடைய வேலை தோழர்களே. இப்போது பாருங்கள், தரிகட்டு தெரிந்த ஒரு நிறுவனம் சாம்சங் நிறுவனம். சாம்சங் நிறுவனம் 85 நாடுகளில் அவருடைய தொழில் இருக்கிறது. எங்கேயும் சங்கம் கிடையாது. ஆனால் அப்படி தரிகட்டு தெரிந்த அந்த நிறுவனத்தை சென்னையில் தான், ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் CIT என்கிற அமைப்பு கடிவாளம் போட்டு நிறுத்தியது. மறந்துவிட முடியுமா? அதனிடையே அந்த 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 சில தோழர்கள் என்கிட்ட இங்க பேசிட்டு இருக்கும்போது தோழர் AKP சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு தோழர் சொல்லி இருக்கார், ரயில்வே தோழர், சாம்சங் போராட்டத்தினுடைய வீச்சும் நம்முடைய வெற்றிக்கு ஒரு காரணம். உண்மைதானே? உண்மைதானே? நம்முடைய இளைஞர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்களே. இப்படி வரிசையாக சாம்சங் போராட்டத்தினுடைய வெற்றி இந்தியாவிலே இருக்கக்கூடிய செங்கொடி இயக்கத்திற்கு ஒரு வைப்ரேஷன் கிடைத்திருக்கிறதா இல்லையா? இப்போது நம்முடைய ரயில்வே வெற்றி
1932ல, அதுவும் 12/12/1932 அப்போதுதான் ரயில்வே துறையில் முதல் வெற்றியை நாம் பெற்றோம். அதே 12/12/24 மூன்றாவது வெற்றியை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். இடையில் 2007 ஒரு வெற்றி. யோசித்து பாருங்கள், இந்த வெற்றி சாதாரணமானதா? நாம் தென்னக ரயில்வேயில் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இதனுடைய வீச்சு இந்திய ரயில்வே பூராவும் செங்கொடி இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, CITU வெற்றி பெற்றிருக்கிறது, DRU வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற தெம்பு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அது பிரதிபலிக்குமா, பிரதிபலிக்காதா? தோழர்களே, உண்மையிலேயே இந்த வெற்றிக்கு உங்களுடைய பணிகள் தான் மிக முக்கியமானது. நம்முடைய DRU தோழர்கள், தோழமை சங்கத்தினுடைய தோழர்கள் அனைத்து உறுப்பினர்களும் இரவு பகலாக கடந்த 1.5 மாத காலமாக தொடர்ந்து லீவை பற்றி கவலைப்படவில்லை, சம்பளத்தை பற்றி கவலைப்படவில்லை. தொடர்ந்து ஒரே பணி, DRU வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. நம்முடைய தோழமை சங்கத்தினுடைய உறுப்பினர்களை, தலைவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் அவ்வளவு பணிகளை அவர்கள் செய்திருக்கிறதனுடைய விளைவுதான் நாம் இப்போது இந்த வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அதே போன்று நான் ஒன்றை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. தென்னக ரயில்வேயினுடைய பர்சனல் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே அவர்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறப்பாக ஒரு தேர்தலை நடத்தி எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்து தேர்தலுடைய ரிசல்ட்டை வெளியிட்டார்களே, அந்த அதிகாரிகளுக்கு நாம் நன்றியை சொல்லியே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய நிர்பந்தங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருப்பார்கள். அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அந்த அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய பணியை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னால் கூட தேர்தல் நடக்கிற காலத்தில் DRU அவ்வப்போது அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இது சரியல்ல, இது கூடாது, இந்த இடத்தில் கவுண்டிங் கூடாது, இது பொருத்தமானதல்ல என்றெல்லாம் கடிதம் கொடுத்தோம். நாம் கொடுத்த அனைத்து கடிதங்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து நாம் கேட்டது மாதிரி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து DRU வெற்றி பெறும், ஆகவே இப்போதே செய்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கலாம், அதுவே. ஆனால் இருந்தாலும் கூட அதை செய்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஹிந்தி பேசக்கூடிய தோழர்கள், வெளிமாநிலத்திலே இருந்து வந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள், போன 2013 தேர்தலில் அவர்கள் சந்தித்த நிலைமை வேறு. இப்போது அவர்களுடைய உண்மையான கோரிக்கையை DRU தான் எடுக்கும், அவருடைய டிரான்ஸ்பரை DRU தான் செய்யும் என்கிற முழு நம்பிக்கையோடு பெரும்பகுதியான ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் நம்மை வாழ்த்தி ஆதரித்திருக்கிறார்கள். DRU எல்லா கோரிக்கைகளுக்கும் விடை காண்பதற்கு தொடர்ந்து போராடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறக்கூடியவர்கள் நம்முடைய பேபி ஷகிலா அவர்கள் 2 நிமிடத்தும் நன்றி உரை முடிக்க வேண்டும்.